இன்னைக்கு நாள் முழுக்க நம்மளுக்கு டயலாக் காரியாலயத்துல தான் காரியம். வளமையை போல இன்னைக்கு ஒரு சுமாரான நாள் நினைச்சு தான் தப்பு கணக்கு போட்டேன். நாம ஒண்ணு நினைச்சா நம்மளுக்கு மேலே இருக்கிறவன் சத்தியம் அதை நினைக்கவே மாட்டேன்றான். முதல்ல உமா வகுப்பறைக்கு வழி அனுப்பிவிட்டு என்ன பிரச்சனைன்னு சொன்னா நம்மளோட டயலாக் ரவுட்டரிக்கு தானே. அவர் திடீர்னு நேத்து ராவுல இருந்து ஐசியூல அட்மிட் ஆயிட்டாரு. நேத்து ராவுல இருந்து அவர் 10 100 அதுக்கப்புறம் 10 100 அதுக்கப்புறம் முழுசா போத்திட்டு படுக்கிறாரு. என்ன இலவுடான்னு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணா நீங்கள் அருகில் உள்ள காரியாலயத்துக்கு நாட உண்டானோ. அருகில் உள்ள காரியாலயத்துக்கு நாடி பார்த்தா உங்கள் ரவுட்டர் காலந்தவரை நக்கிட்டு போச்சு வாடிக்கையாளரே அப்படின்னு நேரடியா சொல்லாம சொன்னானுவ. நீங்க இதை எடுத்துட்டு கண்டிக்கு தான் போகணும்ட்டு வாக்குறுதி காலம் தவறினதால நீங்க பாதி பேமெண்ட் பண்ணி தான் எடுக்கணும்ட்டானுவ. சூப்பர், வெரி குட். வேற நேக்குது இது பத்தாதே, நான் இன்னும் நிறைய எதிர்பார்த்தனே. பேருக்கு தான் திகநில டயலாக் ஆபீஸ், ஆனா உள்ளுக்கு ஒண்ணுமே இல்ல. 4 பேர் 4 ஃபேனை போட்டு காண்டிக்கிறாங்க. சரி, வீட்டுக்கு வந்து காலை வேலை உணவை கத்தம் பண்ணி விட்டு அப்படியே எடிட் வேலைக்கு உட்கார்ந்தேன். அந்த கப்பில தான் மிச்ச நாளைக்கு அப்புறம் வந்து பூந்தானுவ பழைய பர்மா பஜாரின் பழைய பீஸுகளான பழைய ரவுடிகள். அவனோட ஏம் ஃபுல்லா அந்த மரத்தை மொட்டை அடிக்கிறது தான். சும்மா விடுவோமா அவனுவெல்லாம் எடுத்த ஐட்டத்தை அவனும் தொலை தூரம் போய்த்து தொலைஞ்சு போனதால இப்ப இதை யூஸ் பண்ணா வேஸ்ட் ஆகிவிடும். மீண்டும் என்ன கண்டிக்கு தான் பயணம். முதலுதவி உள்ளாட மேலாடை எடுத்துக்கிட்டு மச்சாண்ட மைத்திலியில ஏறி போனேன். இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டில பெரஹர நடக்க போகுது. அதுக்கப்புறம் கண்டில தலை வச்சும் காலை வச்சு கூட பார்க்கப்படாது. முனிசிபல்ல மைத்திலிய பார்க்கிங் பண்ணிட்டு இது கண்டி கடை சென்டரின் ஒரு வாச கதவு. இதுக்கு நிறைய வாச கதவு. இது நம்மளுக்கு ஓகே. இருந்தாலும் நம்மளுக்கு இந்த லிப்ட்ல போறதுக்கு இது லிப்ட் இல்ல, எஸ்கவேட்டரா எஸ்கலேட்டரா அது ரெண்டுல ஒன்றுன்னு தான் நினைக்கிறேன். அதுல போறதுக்கும் குஜாலாக இருக்கும். அத்துடன் கிட்டுன்னு போயிட்டு டயலாக் காரியாலயத்திற்குள் காலை வச்சாச்சு. அவங்க கிட்ட திருப்ப பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, பேசினாலும் பிரயோஜனம் இல்ல. புதுசா ஒரு கனெக்ஷன் எடுக்கிறதா சுமார் ஒரு 8000 ரூபாய் வரும். நம்மளுக்கு ஏற்கனவே கனெக்ஷன் இருப்பதால் 4000 ரூபாய் கொடுத்து இதை எடுக்கணும் இல்ல எடுத்துட்டேன். இது இல்லாம நம்மளுக்கு ஒன்றும் உங்களுக்கு உளர்த்த முடியாது. புதுசு இப்ப வந்துருச்சு, அதனால ஆட்டோமேட்டிக்கா பழசுக்கு இருந்த பழைய இடம் இப்ப இல்லாம போயிடுச்சு. பழச தூக்கி போட்டலாம் மக்களே. ஆனா பிளாஷ்பேக்ல அதால பெற்ற பலன்களை ஒரு நாளும் மறக்கப்படாது. கருத்தெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கண்டில இருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு போகல தான் வெறுப்பு வெறியாய் விடும். இது போதாதுக்கு இடையில மழை வேற. கொஞ்ச நேரம் ஒரு மரத்துக்கு அடியில டேராவை போட்டு ஒரு மாதிரி கிட்டுன்னு வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன். மாலை மங்கும் நேரத்தில் தேநீர் இடைவேளைக்கு பின் ரவுட்டர் அன்பாக்சிங் மக்களே. பார்சல் பண்ண பாகங்களை கிட்டுன்னு கழட்டி போட்டுட்டு பக்காவா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு மீண்டும் அசம்பல் பண்ணிட்டேன். மனசு மறுமலர்ச்சி அடையும் வகையில் பின்னணியில் ஒரு அருமையான பாடலை ஒலிக்க விட்டு இன்றைய நாளை இத்துடன் இனிமையாக முடித்துக் கொள்கிறேன். மறக்காம எல்லாரும் கிறுக்கு நீங்க அண்ணன் நாளைக்கும் கமிங் ஹே.